ஸோ ஹலோ காய்ஸ், இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ போட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஷார்ட்ஸ் இப்போலாம் நல்லா ஒழுங்காக போட முடியாது. இனிமேல் நான் ஷார்ட்ஸும் போட மாட்டேன். அப்படியே வீடியோவில் தான் போட போகிறேன். ஏன்னா சரியாக டைம் கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். நான் பேசுகிறதே அவ்வளோ நேரம் கிடைக்குது. ஆனால் இந்த ஷார்ட்ஸ்லாம் பாரு, திடீர்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி திடீர்னு அப்படியே ஸ்பீடாக முடிஞ்சிடுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மாதிரி மேலே ஒன்று காமிப்பாங்க. அதுதான் கைஸ் எனக்கு கடுப்பாக இருக்குது. ரொம்ப நேரமும் எடுக்க முடியல. அது ஏதாச்சும் ஃபோட்டோ இந்த மாதிரி இதில் பார்க்கும்போதெல்லாம் இது இந்த மாதிரி வீடியோவில் தான் வருது. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போய் பார்த்தா எதுவுமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஏதாச்சும் பண்ணணும் இல்லை. நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். நான் இப்போ தான் 4th போகிறேன். அதுக்குள்ளே எப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி சும்மா வாயை விட்டேன். அதுவே இப்படி சொல்ல வச்சிருச்சு. ஆனால் ஒன்று லைக்கு ஷேர் பண்ணுறீங்க. அது நிறைய வீடியோவில் போட்டே இருக்கேன். இனிமேல் நான் வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன். இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இனிமேல் போட மாட்டேன். அப்படியே போட்டாலும் ஏதாச்சும் சின்னதாக காமிக்கிறது நான் மட்டும்தான் போடுவேன். ஓகே பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் கொஞ்சம் பேசிட்டு போகிறது தான் எனக்கு பேசுகிறது. இந்த பக்கத்தில் தைலண்டப்பா இதா தலைகளாக இருக்கிறது தைலண்டப்பா. இதை போய் மூக்குக்கு போட்டால் அவ்வளோதான். ஒன்று காலையில் எழுந்திரிச்சா இந்த ஏர் கூலரில் படுத்து மூக்கை போய் காலையில் எழுந்திரிச்சு மூக்கை போட்டு ஊறின்னு உடிக்குது. அதுக்கே எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் அப்படி போட்டு திட்டுவாங்க. அதுக்கு மேலே 2 துண்டு நாசமாகி வெளியே கிடக்குது குப்பையில். அந்தளவுக்கு நான் மூக்கு செஞ்சு விட்டேன். முடியலனால அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க. இப்போ நான் ஒரே நாளில் இத்தனை வீடியோ பார்க்க போடுறேன்னு நினைக்காதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2023 போட்டுருந்தது ஒரு சில வீடியோ தான். அது நல்லாவே இருக்காது ஐயா. நானே பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. நான் பார்க்கும்போதே அது பார்க்க நல்லாவே இல்லை சுத்தமாக. அதனால தான் இப்போலாம் நல்லா ஒரே நாள் இத்தனை வீடியோ போடுறேன். ஏன்னா இது என்னென்னு அவ்வளோ கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 2026. இப்போ நான் போட்டுக்கிறது 2026 தான். இப்போவே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி எல்லாம் போட்டுகிட்டே பேசிகிட்டே இருக்கிறது தான். இப்போ நான் கட்டில் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் உங்கள் வீடு எப்படியாச்சும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண தெரியலனா யாருக்கு தெரியும். ஆனால் நான் காடாம்படியில் தான் இருக்கேன். காடாம்படியில் மன்றம்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் மன்றத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யாராச்சும் கிட்ட மன்றத்து எங்கே இருக்குது. காடாம்படிக்குள்ள இந்த கோயில் ஸ்ட்ரைட்டாக இருந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும், ஃபுல்லாக கோயில். அங்கே மன்றத்துக்கு எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா போதும். யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. முன்னாடி போனால் ஒரு கோயில் இருக்கும். கோயிலுக்கு நம்ம இன்சைடு இந்த ஸ்டேஜ் இருக்குமே, இந்த ஸ்டேஜுக்கும் கோயிலுக்கும் நடுவில் ஒரு வழி போகும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டால் நம்ம வீடு எப்படி இருக்கும்போதுன்னு காமிக்கிறதுக்கு அதில் நான் வெளியே அந்தளவுக்கு ஒழுங்கு காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா வெளிச்சம் அப்படி இருக்குது. வேணால் பார்த்துக்கோங்க. வேணால் எண்டில் எண்டுக்கிட்ட ஏதாச்சும் சைடு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடு எங்கே இருக்குன்னு. ஆனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பாய்னு அந்த வழியாக தான் வாய் வரவே வராது. அதுவும் இந்த ஸ்டேரிங் ஒன்று இருக்குது. இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டேரிங்கை பற்றி. எப்படி செஞ்சுருப்பேன்னு போட்டிருப்பேன். இந்தோனேஷியா பஸ் கேம் வச்சுருக்காங்க கைஸ். பயங்கரமாக இருக்குது. அதுவும் நான் என் ஃப்ரெண்டு மொத்தமாக எக்கச்சக்கமாக எல்லா பஸ்ஸும் வச்சுருக்கான். அதுவே காசு 1000 2700 750 இந்த மாதிரி நிறையா போட்டு. ஆனால் அவன் அசால்ட்டாக ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கான் நம்ம கைஸ். அது எப்படி பண்ணுறானே தெரில. யாருக்கு தெரியுது? ஏதாச்சும் டாஸ்க்கை கொடுங்க. அதுக்குன்னு டிச்சுக்குள்ளே கை விடு, டிச்சுக்குள்ளே மூஞ்சி விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காண்டேறிடும். அதுலேயும் பாதி பேர் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க. அப்படிலாம் பேசி பழகாதீங்க கைஸ். நானே சின்ன வயசில் எங்கள் அம்மாவை போட்டு சொல்ல முடியல. சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் சொல்ல மாட்டேன். இது சொல்கிறதுக்கு இருந்தாலும் சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன். இது சொல்ல மாட்டேன். எல்லாம் நம்ம வீடியோ தான். என்னென்னலாம் பண்ணாமோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்க். இப்போ நான் சைக்கிள் இருக்குது. சைக்கிள் நல்லா கை விட்டு ஓட்டுவேன். ஆனால் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வீடியோ எடுத்தால் தான் தெரியும். கை விட்டு ஓட்டுறது இந்த மாதிரி வீலிங் அடிப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு தூக்காது. ஏதோ ஒரு இது தரேன்னு வச்சுக்கோங்க.
இதோ அந்த ஃபோன் கீழே ஏதோ தரேன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு தான் தூக்குவேன். ஒரு சில வாட்டி சுத்தமாக தூக்க மாட்டேன், இதோ இந்த அளவுக்கு தான் சுத்தமாக தூக்க மாட்டேன். ஒரு சில வாட்டிலாம் என்னத்த சொல்ல, இப்போவே 5 நிமிஷம் கைஸ். எல்லாம் பேசி பேசி எல்லாம் மைண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கும் போல இருக்குது. ஸ்டேரிங்கில் இப்போ காட்ட மாட்டேன், ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போலாம் போட மாட்டேங்க கைஸ். இது நெட்ஃப்ளிக்ஸ் வைஃபை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் அம்ஜியில் டிவி இருக்குது. எங்கள் வீட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நார்மல் டிவி தான். அப்புறம் இது நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ட் பண்ணோம், அதுக்கே அத்தனை நாள் எடுத்துக்கிச்சு. போன வருஷம் நினைக்கிறேன். ஆனால் அப்போ நான் எக்ஸாம் அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் நான் 3rd படிக்கும்போது அப்போ வந்து இந்த லீவ் வச்சாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் ஆரம்பிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி 1 வாரம் எக்ஸாம் வச்சாங்க. 1 வாரம் அதுலேயே எங்களுக்கு அந்த ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு வெனஸ்டேயில் ஸ்டார்ட் பண்ணுது. எப்போ முடிச்சேன்னு தெரியுமா? எக்ஸாம் முடிஞ்சு 10-11 நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் மாட்டினதே. அத்தனை நாள் வரைக்கும் சும்மா தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் டிவியில். அதில் ஒரு சில நாள் டிவியே பார்க்க முடியல, ஏன்னா அந்த டைமில் ஆன் பண்ணக்கூடாதுன்னு போயிட்டாங்க. என்னத்த பண்ணுறது, அப்போ சும்மா ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு இப்போ தான் நினப்பே வந்திருக்கு வீடியோ போடணுன்னு, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணுன்னு. ஆனால் ஒன்று லைக் அண்ட் ஷேர் பண்ணுறீங்களே, அது வரைக்கும் ஏன் சந்தோஷம். என்னோடய ஆசை 1 மில்லியன் வந்து இந்த கோல்டன் ப்ளே பட்டன் அது வாங்குகிறேன். நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக பேச வராது. முன்னாடி பல வீடியோவில் சுத்தமாக உங்களுக்கே தெரியும், ஒழுங்காகவும் பேசிக்க மாட்டேன், இல்லை டான்ஸு எனக்கே பிடிக்கல. ஒரு வாட்டி எடுத்துகிட்டு 2026 பார்க்குறேன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போ வந்தது. அதனால் இப்போ தான் வந்து வீடியோலாம் போட்டிருக்கேன். ஓரளவுக்கு நல்லா பேசுகிறேன், ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க பேசி பேசி பழகிடுச்சு, நல்லா பேசுகிறாங்க. அதை பார்த்து நானும் ஒரு வாய்க்குள்ள முழங்கிக்கிட்டே இருந்து அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சமாக இப்போ பேச வந்திருக்கேன். இப்போ நான் எப்படி பேசுகிறேன் உங்களுக்கே கேட்குதுல எந்த அளவுக்கு. ஆனால் ஒரு சில வீடியோவில் சரியாக கேட்காது. இப்போ தான் போட்டேன், இப்போவே இத்தனை வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ஏதோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுவீங்க, அதே என்னோடய நோக்கமே. இப்போ பேசிகிட்டே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, வாய் நிற்கலை, போயிட்டே இருக்கும் போல் இருக்குது. அது எங்கள் டியூஷன் சம்மர் கேம்ப் போயிட்டுருக்குது. அது இந்த பாரதி நகரில் இந்த அம்மோக டியூஷன் இருக்கும். அது நான் ரொம்ப நாளாக சொல்லி தருவாங்க. இப்போ சம்மர் கேம்ப் போயிட்டுருக்குது. 4 விதமாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங். அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டே ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா போய் சேர்ந்துக்கோங்க பப்ளிக் ஸ்பீக்கிங்கில். அப்புறம் வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே அப்போது இது இந்த திடீர்னு கையில் மைக்கை கொடுத்து இந்தா போய் இருங்க போய் ஏதாச்சும் பேசிக்கலாம் அப்படின்னு திடீர்னு கொடுத்துறாங்க. பேசுவீங்களா? பேச வராதே. ஏன்னா என்ன பேசணும்னா நம்மளுக்கே தெரியாது, எதெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் பேசலான்னு. அது டியூஷன் சொல்லித்தருவாங்க ஸ்டார்டிங்கில். நம்ம எப்படிலாம் பேசணும். அதுலேயும் ஒரு வாட்டி நான் ஒரு ஆன்சர் பண்ணேன். எப்படின்னா, நம்ம ஏன் ஒரு சில வாட்டி நம்ம ஸ்கூலில் பயப்படுறோம் ஸ்டேஜில் பேசும்போதுன்னு கேட்டிருந்தாங்க எங்கள் டியூஷன் சார். அதுக்கு வந்து நான் கரெக்டாக சொன்னேன். எப்படின்னா, ஏன்னா நம்ம தப்பாக சொல்கிறோன்னா நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குல்ல, எல்லோரும் சிரிப்பாங்களே, கைத்தட்டி சிரிப்பாங்களே. அப்புறம் ஒரு சில வாட்டி நம்ம கிளாஸ்மேட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏன் மற்ற அண்ணாங்க கூட ஓவராக பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில அண்ணாங்க வந்து என்னடா தம்பி இப்படி பேசிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. நம்மளுக்கு அப்படி இருக்கும், என்னடா அது இப்படி பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அசிங்கமாக போயிடும். ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு அசிங்கமாக கிடையாது, நம்மளை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் போக பேசி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று டேபிள் பூஸ்ட், நைட் டேபிள்ஸ் வரைக்கும் சொல்லி தருவாங்க. எப்படின்னா, ஒரு சிம்பிளாக கற்றுக்கலாம். நம்ம வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை, சிம்பிளாக கரெக்டாக ஏதாச்சும் 9 டேபிள் வரைக்கும் அவன் மனப்பாடம் பண்ணக்கூடாது. வந்து ஏதாச்சும் சிம்பிளாக சொல்லி தருவாங்க.
அதை நம்ம சீக்கிரமாக பிடிச்சிடணும். அப்படி நம்ம டேபிள் பூஸ்ட் மட்டும் சேர்ந்தோம்னா அப்போ வந்து விளாட்றதுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டேபிள் பூஸ்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் இல்லை 2 நிமிஷம் இந்த மாதிரி சீக்கிரமாக முடிச்சிடுவாங்க. அதனால் போய் அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நான் ஹேண்ட் ரைட்டிங் ஃபோனிக்ஸ் மட்டும் தான் எங்கள் அம்மா சேர்த்துருக்காங்க. ஏன் நான் வந்து டேபிள் பூஸ்ட் சேரலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அம்மா ஹேண்ட் ரைட்டிங் ஃபோனிக்ஸ் சேர்த்துருக்காங்க. அதுக்கே 1500 வருது. காசு இவ்வளோ இருக்காதுன்னு நினைக்காதீங்க. வீடியோ போடுறேன், அதில் இப்போ தான் வந்து சொல்கிறேன், லேட்டாக வந்து போய் சேர்றேன். ஓகேவா? அது என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு சொல்கிறேன்.